ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு வெங்கட் ஃபேமிலி. இந்த பழஞ்சூஸ் கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நல்லா பழுத்த 3 பனானா மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். இதை நல்லா மசிக்கணும். இந்த அளவுக்கு மசிச்சா போதும். அதே சைஸில் இன்னொரு 3 பனானாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். 150 ml வாட்டர் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்து 1-2 அரைச்சி எடுத்துக்கலாம். பனானா தான் கடைகளில் அதிகமாக சேர்ப்பாங்க, அதனால தான் நான் 6 பனானா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மசிச்சு வச்சுருந்த பனானா கூட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த தர்பூசணி பழம் 1/2 கப் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். மாதுளை பழம் பாதி பழம் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். திராட்சை 1/2 கப் சேர்த்துக்கிட்டேன். அன்னாச்சி பழம் 10 துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்சர் ஜாரில் போட்டு 200 கிராம் சுகர் சேர்த்துக்கிட்டேன். மறுபடியும் 150 ml வாட்டர் 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்து நல்லா அரைக்கணும். எடுத்து வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் கூட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நமக்கு கடைகளில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா வேணாம். அடுத்து ரொம்ப முக்கியமானது பைனாப்பிள் எசன்ஸ். இந்த எசன்ஸை நான் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். இந்த எசன்ஸை சேர்த்ததுமே பழக்கடையில் நிற்கும் போது என்ன வாசனை வருமோ அதே போல் வரும். ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கணும் ஆப்பிள், நான் மறந்துட்டேன். பாதி ஆப்பிள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க, கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் பழம் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு இல்லை குடித்த டேஸ்ட்டில் இருந்ததான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.